சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஏஎல்பி ஜோதிடத்தில் ஒருத்தங்களுடைய ஆன்மீக குருவை நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இந்த ஆன்மீக குருன்னு சொல்லக்கூடியது எல்லாருடைய ஜாதகத்துலையும் இருக்குமானா இருக்கும். இப்போ குருஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பாவகம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததியில் 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது குரு பகவான்னு சொல்லுவோம், இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம். இந்த ஆன்மீக குருன்னு குறிக்கக்கூடிய பாவகம் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய லக்ன நட்சத்திர புள்ளி எந்த பாவகத்தில் இருக்குது, எந்த லக்ன நட்சத்திர புள்ளியாக போகுது. இப்போ உதாரணமாக ஒருத்தங்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய நட்சத்திர புள்ளி பயணம் போகுது. பயணம் செய்யும்போது இவங்களுடைய குரு யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஏஎல்பி லக்னமாக போகும்போது இந்த சந்நியாசிகள்னு சொல்லுவாங்க, ஜீவ சமாதி ஆனவங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க ஆன்மீக குருவாக அவங்களுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு இந்த ராகவேந்திரர், ஆஞ்சநேயர் அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் இந்த திருவாதிரை லக்னம், ஏஎல்பி லக்னம், திருவாதிரை நட்சத்திரம் இந்த 1, 2, 3, 4 பாதங்கள் போகும்போது இவங்களுக்கு இந்த ராகு பகவான் அவங்க ஜாதகத்தில் நன்றாக இருந்தார் என்றால் இவங்க ஒரு குருவை தேடி போகிறாங்க. ஒரு குரு தனக்கு முன்னாடி நிற்பாங்க. இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஒருத்தங்க தானாக முன் அவங்களுக்கு கைட் பண்ணுறது, வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் இந்த கோவில்களுக்கெல்லாம் போவாங்களான்னா போவாங்க. சம்மந்தம் இல்லாமல் இவங்களுக்கு இந்த கடவுள் மேலே ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சிலருக்கு இந்த நம்ம குருஜின்னு சொல்லுவாங்க அல்லவா, அவங்க மேலே இந்த குருஜி பேர் உள்ள இன்றளவிலும் வாழக்கூடியவங்க சிலர் இந்த கடவுள் மாதிரி இருக்கிறவங்க, அவங்க மேலே பற்றுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்கள கும்பிட்டா கூட போதும், அவங்களுக்கு அந்த வழிகாட்டல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்யக்கூடாது, இவங்க பேச்சை கேட்டுட்டு தான் செய்யணுங்கிற உள் உணர்வு அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இது சரியா தப்பா அப்படின்னா அது சரிதான், அவங்க தான் அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த எப்போதுமே நம்ம ஒரு சித்தர்களையோ குருவையோ தேடி போகக்கூடாது. அவங்க நமக்கு அருள் கொடுப்பாங்க, நம்மளை தேடி வருவாங்க. இப்போ சித்தர்களை தேடி போகாதீங்க, நீங்கள் இருந்த இடத்துலையே சித்தர்களை கும்பிடுங்க, அவங்க வழிகாட்டுவாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக குருக்கள்னு சொல்லக்கூடியது எல்லாருடைய ஜாதகத்திலும் ஒரு நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அது வழிகாட்டுமானா வழிகாட்டும். இப்போ ஒருத்தங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருக்குது, கேட்டை நட்சத்திரம் போயின்னு இருக்குது. நான் சம்பந்தம் இல்லாமல் பெருமாள் வழிபாடு பண்ணுறேன், எனக்கு என்னன்னே தெரியல, இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்குது. மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு போகிறேன், திருப்பதி கோவிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டே இருக்கிறேன். அதே மாதிரி இந்த பெருமாள் சம்மந்தப்பட்டது பாராயணம் அப்படிங்கிறது நான் பண்ணின்னு இருக்கேன். துளசி நான் வளர்க்குறேன், துளசிக்கு தீர்த்தம் நான் டெய்லி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இதுதான் குருவாக இருக்குமானா இந்த தன்மை அப்படியே அவங்களுக்கு பிரதிபலிக்கும். சிலர் இந்த மகர லக்னம், அக்ஷய லக்னம் போகும்போது அவிட்ட நட்சத்திரம் போகக்கூடிய காலங்களில் இந்த முருகன் வழிபாடு அதிகமாகவே பண்ணுவாங்க. இது உங்களுக்கு சிறப்பாக இருக்குமானா சிறப்பாக இருக்கும். இந்த விரதம் இருக்கிறது, மலை கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, வீடு வண்டி வாகனம்னு சொல்லிட்டு முருகரை சரணாகதி அடையிறதுன்னு சொல்லுவோம். இது இவங்களுக்கு நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். அது நீங்கள் செய்கிறதே கிடையாது. அந்த குரு பகவான், அந்த குரு ஆன்மீக குருன்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நன்றாக இருந்ததால் என்றால் நீங்கள் அந்த கடவுளை வழிபாடு பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க. உங்களை அறியாமலே என்னங்க குரு மாறிண்டே இருப்பாரான்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். போன வருஷம் நான் பிள்ளையாரை கும்பிட்டேன். எப்போ? எனக்கு அஸ்வதி நட்சத்திரம் போகும்போது, ஏஎல்பி லக்னம் அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம் போகும்போது நான் பிள்ளையாரை கும்பிட்டேன். 4 வருஷமாக நான் பிள்ளையார்பட்டி போகிறது, பிள்ளையாருக்கு என்ன செய்யணும்னு செய்கிறது, விரதம் இருக்கிறது, சதுர்த்தி விரதம் கடைப்பிடிக்கிறது, இதெல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் அம்மனுக்கு மாறிட்டேன். இந்த மாதிரி இருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரம் போகும்போது ராகு பகவான் அவங்க ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா கடவுள் எங்கே இருக்காங்கன்னு கேட்பாங்க. நான் அந்த ஜாதகமும் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு குரு கண் முன்னாடி நின்று இதை பிடிச்சிக்கோ, இதை வழிபாடு பண்ணாலனாலுமே கடவுள் எங்கே இருக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு இதை கொடுக்குறீங்க, இதோட மகத்துவம் என்னன்னு கேட்பாங்க. ஒரு சாலி கிராமங்கிறது அவ்வளோ பெருசு. இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு போச்சு அப்படின்னா
முருகனுடைய வேல் வந்து உங்களுக்கு கையில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து இதை வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னால் கூட இது வெறும் ஒரு இரும்பு தானே, இது ஒரு துரும்பு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இல்லைன்னா அந்த வேலை கூட அவங்க ஒரு துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். குரு பகவான் யார், எங்கேருந்து நமக்கு வழிகாட்டுறாங்க? என் ஜாதகத்தில் என்னுடைய லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இருந்ததுன்னா என்னை குரு பகவான்ங்கிறது தேடி வருவார். அதே லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இல்லையா, கடவுள் முன்னாடி வந்து பிரத்யக்ஷம் ஆனால் கூட எனக்கு யார் கடவுள், நீ எப்படி கடவுள், நான் உன்னை எப்படி ஏற்றுப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்றைய ஜாதகத்தின் நிலை. இது மாறுமா, இதை வந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த லக்ன நட்சத்திர புள்ளி எப்போ உங்களுக்கு மாற்றம் அடையுதோ அது வரைக்கும் தன் நிலைங்கிறது உணர மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஒருத்தங்களுக்கு வந்து லக்னம் வந்து கும்ப லக்னம், சதய நட்சத்திரம் போயின்னு இருந்தது. ராகு பகவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னா கடகராசியில் இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து குலதெய்வ கோவிலுக்கு நாங்கள் போகலாமான்னு கேட்குறாங்க. அந்த நபர் வந்து தன்னுடைய குழந்தைக்காக கேட்ட கேள்வி. நான் கேட்டேன், உங்கள் குழந்தைகிட்ட சாமி எங்கே இருக்குன்னு கேளுங்க, அவர் எந்த சாமிக்கு போகலான்னு கேளுங்க, அதுக்கப்புறமாட்டி குலதெய்வ கோவிலுக்கு அவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னேன். என்ன மேடம் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க, அவன் அப்படி தான் மேடம் சொல்கிறான்னு. குலதெய்வம் உனக்கு அதுவே தெரியாதான்னு கூட சொல்லுவார், நீங்கள் அவர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குறீங்களே, அவருக்காக எப்படி அவருக்காக இந்த கேள்வி கேட்குறீங்களே, இதை பரிகாரமெல்லாம் அவருக்கு பலிக்குமான்னு தான் கேள்வி கேட்டோம். அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி ஆளுமை அவரை செய்யுமானா அந்த மயங்கிய தன்மையை அவருக்கு கொடுக்கும். தான் முன்னாடி வந்து சுவாமி வீட்டு வாசலில் நின்னா கூட எனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, போயிட்டு வா அப்படிங்கிற ஒரு நிலை தான் அவங்களுக்கு. அதே அந்த ராகு பகவான் நன்றாக இருந்தாருன்னா உள்ள கூட்டிகிட்டு வந்து உபசரித்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து வழி அனுப்பி வைப்பாங்க. இது வந்து குருவினுடைய வழிகாட்டல் அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகம் நிலை அனுசரித்து தான். லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு குருவின் வழிகாட்டல் அப்படிங்கிறது தானாக தேடி வரும், நீங்கள் தேடி போகணுங்கிறது கிடையாது. அது சரியில்லைன்னா உங்களுக்கு கண் முன்னாடி வந்தால் கூட அது யாருங்கிறது உணரக்கூடிய தன்மை இருக்காது. நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.